Hello friends, நம்ம இப்போ நாலாவது நாளுக்குரிய பிரேக்ஃபாஸ்டோட பிளான் பார்க்கலாம். நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா ராகி சேமியா உப்புமா சிம்பிளா பண்ணிடலாம் நம்ம. ஸோ இது ராகி சேமியா 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். இதை தண்ணியில உப்பு போட்டு ஒரு 3 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இப்ப வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இதை நம்ம ஆவியில ஸ்டீம் பண்ண போறோம். தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கடுகு, உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், லெமன் இதை வேக வச்சு நம்ம புளிஞ்சுக்கலாம். சரி, மிட் மார்னிங்க்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப் தான் பண்ண போறோம். அதுவுமே ஹெல்த்தியான ஒரு சூப், ப்ரோக்கோலி ஆல்மண்ட் சூப். ஃபர்ஸ்ட் நம்ம சேமியா உப்புமாவை ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் சேமியாவை இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேன். கரெக்டாக 5 minutes மட்டும் வெந்தா போதும். இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளோட சூப் ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் ஒரு கடாய் வச்சுட்டேன். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கீ விடுறேன் நான். சீரகம் தாளிச்சுக்கலாம். அடுத்து ப்ரோக்கோலி, சைமல்டேனியஸா வெங்காயம், பூண்டு. வெங்காயம் ஒரு வெங்காயம், 4 பூண்டு எடுத்திருக்கேன். இதை ஜஸ்ட் ஒரு சாட் பண்ணிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போறோம். ஸோ இப்போ நான் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி உப்பையும் ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. ப்ரோக்கோலி வெந்தப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutesல ப்ரோக்கோலி வெந்துருச்சு. நான் இதிலே பாதாமே ஆட் பண்றேன். ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம பைண்டிங் ஏஜென்ட் பாதாம் தான், மைதாவோ வேற எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இது ஆறட்டும். சைமல்டேனியஸா உப்புமாவுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ சேமியா, ஸ்டீம் பண்ண சேமியா எடுத்து வச்சுட்டேன். அதே இட்லி கொப்பரையில நம்ம தாளிச்சு விட்டுறலாம். ஸோ நம்ம இட்லி கொப்பரையில் வேக வச்ச சேமியாவை எடுத்து வச்சுட்டேன். அதிலே நம்ம தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ கடுகு, உளுந்த பருப்பு ஆட் பண்ணுறேன். அடுத்து கடலைப்பருப்பு, வெங்காயம் மட்டும் ஒரு 2 பேக்கெட் எடுத்திருக்கேன்ல, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 போடலாம். நம்ம நிறைய வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. ஸோ வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை, ஸோ இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற உப்பையும் ஆட் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதங்கும் போதே நம்ம இஞ்சியை ஆட் பண்ணிடலாம். So இந்த சமயத்துல நம்ம சேமியாவை ஆட் பண்ணிடுவோம்.
இதை கையால நல்லா கொஞ்சம் உதுத்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் உதுத்து விட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு லெமன் மட்டும் ஸ்குவீஸ் பண்ணிடலாம். நான் அடுப்பை சிம்லே தான் வச்சிருக்கேன். பத்தலைன்னா திருப்பி நம்ம இன்னொரு லெமன் எடுத்துக்கலாம். ஸ்குவீஸ் பண்ணிட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 2 to 3 minutes இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம். ஸோ எல்லா ஃப்ளேவர்ஸும் அந்த சேமியாவில் ஏறுறதுக்கு. இப்போ பாருங்க, நான் உதுத்து விட்டோன்னே அது நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. நீங்கள் இது போடுறதுக்கு முன்னாடி கூட கையால் நல்லா உதுத்து விட்டு கூட ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஒரு பேன் வச்சுட்டேன். திருப்பி ஒரு 1/2 ஸ்பூன் கீ விடுறேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம ஆற வச்ச அந்த ப்ரோக்கோலி நல்லா அரைச்சு வச்சிருக்கேன், அதையும் இப்போ ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பால் தான் விட போறோம் நம்ம. ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம் எல்லாமே. இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு கொதி கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. இந்த நம்ம சேர்த்திருக்க பாதாம் வந்து திக்னஸ் கொடுக்கும். பாருங்க, இப்பவே பாருங்க திக்கா இருக்கு சூப்பு. ஸோ இதெல்லாம் பிளெண்ட் ஆகிறதுக்கு தான் ஒரு கொதி. ஃபைனலா வந்து சீரக பொடியும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ திக்கா இருக்கு பாருங்க. ஸோ நம்ம சேர்த்திருக்க ப்ரோக்கோலி, ஆல்மண்ட் ரெண்டுமே ரொம்பவே ஹெல்த்தியானது. இது 11 o'clock மிட் மார்னிங் நம்ம குடிக்கும் போது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நம்மளுக்கு பசிக்காது. 1:30க்கு அடுத்து 2 o'clock லஞ்ச் எடுத்தா போதும். ஸோ அவ்வளோதான். இப்போ மேலே வந்து கொஞ்சம் பெப்பரும் சீரகமும் ஆட் பண்ணுறேன் நான். இப்போ நம்மளோட ராகி இடியாப்பம் அண்ட் ப்ரோக்கோலி ஆல்மண்ட் சூப் ரெடி. ரெண்டுமே சேர்த்து 1/2 an hour தான் ஆச்சு பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் டேக்கான பிளான் பார்க்கலாம். டேக்கான மெனு பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.